வணக்கம். இன்னைக்கு அரசியலில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். குன்னூர் பகுதியில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். பார்த்தியா செங்கோட்டையன் ஏரியான்னு சொன்னீங்க, செங்கோட்டையனோட எனக்கு தானே மாசு கும்பல், எவ்வளோ கும்பல் பற்றியா அள்ளிக்கிட்டு வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. சரி, இவ்வளோ கும்பல் காட்டுறீங்க, ரைட்டு. திமுகவோட அதிருப்தியான ஓட்டுகள், திமுக ஆட்சி மேலே குறை குற்றம் எல்லாமே இருக்குல்ல. திமுக குறை சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டே இருக்கார். அது குறிப்பாக இன்றைக்கி கனிமொழிகெல்லாம் சொன்னார். அதிமுகவோட தலைமையில அமித்ஷா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கனிமொழி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கனிமொழிக்கு என்ன மர கலந்து போச்சா? அதிமுகவோட தலைமை அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து பாருங்கள், ஏன் அந்த அம்மா அப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கும். ஆனால் கனிமொழி சொன்னதில் ஒரு சரியான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லாருமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கே போய் நடத்துகிறீங்க? அமித்ஷா வீட்டில் நடத்துகிறீங்க. அப்போ அதிமுக தலைமை அலுவலகம் அதுதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் கனிமொழி பேசியிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன கூறு கேட்டு போச்சா? சென்னை பாருங்கள், தலைமை அலுவலகம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் கூட்டணி அவங்க தலைமை அலுவலகத்தில் தான் பேசி முடிவெடுப்பாங்க. அமித்ஷா வீட்டுக்கெல்லாம் போய் முடிவெடுக்க மாட்டாங்க. இதை தான் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள். இப்போ திமுக திட்டுறாரு, திமுகவை கரைய முறைன்னு திட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. குற்றச்சாட்டுகள்லாம் ஏகப்பட்டது வைக்கிறாரு. எல்லாம் அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, விலைவாசியெல்லாம் உயர்வு ஏறி போச்சு. நீங்கள் இப்போ ஊட்டியில் இருக்கிறீங்க, வியாபாரிகள்லாம் பயங்கரமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. பாஸ் முறையை கொண்டு வந்துட்டானுங்க. இந்த சுற்றுலா வர பயணிகளை வச்சு தான் நீங்கள் ஒரு வருடாந்திரத்துக்கான ஒரு சம்பாத்தியமே உங்களால் நடத்த முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஒரு 6000 வண்டிகளை மட்டும்தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி பாஸ் முறையை கொண்டு வந்து மக்களை இங்கே இருக்க வாழ்கிற மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்றத்தில் உங்களுக்கான ஒரு உரிமையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. உள்ளூர் செய்திகளை, உள்ளூர் மக்களோட பிரச்சனைகளை மையப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக அதிருப்தி ஓட்டுகள் ஆண்டாண்டு காலமாக உதயகுமார் சொல்கிற மாதிரி திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு தான் இருக்கும். திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள், திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அடுத்து மாற்றாக அதிமுக ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதான் நடைமுறை சாத்தியமாக இருந்தது. இப்போ அது நடைமுறை சாத்தியமான இல்லை. இப்போ தாவேகா வந்துட்டார், விஜய் வந்துட்டார். விஜய் இப்போ சனிக்கிழமை அவரும் என்ன செஞ்சுறாரு, திமுக அட்டாக் பண்ணி பேசுகிறார். திமுக பாஜக இவங்களை அட்டாக் பண்ணி தான் அவருமே பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது ஜெயலலிதாவோட பாணி. இது திமுக அட்டாக் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் பாஜகவே அட்டாக் பண்ணி பேசுவாங்க. மோடியா லேடியா அப்படின்னு பேசுவாங்க. இது மாதிரிலாம் பேசி மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமைத்தன்மையோடு இருந்தாங்க. அதனால் பெண்கள் ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவை நம்பி ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்குன்னா இல்லை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதற்கொண்டு பெண்கள் வரைக்கும், வயதான பெண்கள் வரைக்குமே எல்லாருமே விஜயை தான் ஆதரிக்கிறாங்க. இப்போ திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் அப்படின்னா அப்படியே முழுசாக அதிமுகவுக்கு போகுமானா போகாது. இப்போ தாவேகாவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் பாஜக மட்டும்தான் இருக்குது, தமாக இருக்குது. அவர் எப்பயுமே மோடி ஆதரித்து நிற்பார் வாசனை. அதனால் வாசனை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க. இதை தாண்டி பெருசாக பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. பாமக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாமக வருதா வரலையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு 85 சீட்டாவது கொடுங்க, நாங்கள் இப்போ எங்களுக்கு வேணும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேணும், பாமகவுக்கு வேணும், அப்புறமா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 84 சீட்டு, அதிமுக ஒரு 150 சீட்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அமித்ஷாட்ட அன்றைக்கி பேசியிருக்கார் போல இருக்குது. அமித்ஷா அதனால தான் வேர்த்து விறுவிறுக்க ஓடி காரில் ஏறி ஏசியில் கூட குபின்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, மூஞ்சியை முட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 150 தொகுதியில் தான் அதிமுக நிற்கணும் அப்படின்னு அமித்ஷா ஒரு உத்தரவே போட்டார். ஆனால் 150 தொகுதியில் நின்றால் எங்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, 150 தொகுதியெலாம் நாங்கள் நிற்க முடியாது அப்படின்னு தொண்டர்கள் மேலே திசை திருப்பி விடுறாரு. எல்லா விஷயமும் இவர் முடிவெடுப்பாராம். கடைசியில் அதிமுக தொண்டர்கள் இழிச்சவாய் போல இருக்குது. உடனே அவங்கள்ட்ட அதிமுக தொண்டர்கள் என்னை தப்பாக நினைப்பாங்க, 150 தொகுதியெல்லாம் வேணாம், 160 கொடுங்க, நீங்கள் வேணால் 74 எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமித்ஷா ஒரு கணக்கு போடுறது என்னென்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத இப்படி தான் கொண்டு வர முடியும்.
84 தொகுதியை கேட்டிருக்கிறாருல, 84 தொகுதியில் ஜெயிக்க போகிற கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டணிகளை கொண்டு வந்து பாஜக ஒரு 30-35 தொகுதிகளில் நின்றுவாங்க, மீதி எல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. அதில் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அண்ணாமலையை விட்டு சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரனை விட்டு சமாதானப்படுத்தலாம். நயினா நாகேந்திரன் உடனே வா டெல்லிக்கு வந்து நட்டா கூப்பிட்டு நட்டாட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே நடக்காது. அண்ணாமலையை விட்டு பேச விட்றாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை டிடிவி தினகரன்ட்ட என்ன பேசினார், கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக இவங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடித்து பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பாஜக கொடி தான் அதிக அளவில் பறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் இனிமேல் தான் பிரச்சாரத்துக்கு போகிறார். அவர் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை நீங்களும் வாங்க வந்து நீங்களும் கொஞ்சம் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் சனிக்கிழமை விஜய் வேறு பிரச்சாரத்துக்கு போகிறாரா, ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணி போகிறாரா, அந்த தொகுதியோட பிரச்சனைகளை பற்றி மையப்படுத்தி மட்டும் பேசுகிறாரு. பெருசு திமுக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. குறிப்பாக பாஜகவை மென்மையாக அங்கங்கே தொட்டிட்டு போயிட்டுருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு இதை வந்து விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுச்சு. விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க, கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்கன்னு கமலஹாசன் சொல்கிறாரு. கமலஹாசன் சொல்வார், கமலஹாசனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கமலஹாசனை பார்க்குறதுக்கு வருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அது அவரே உணர்ந்துட்டார். அவர் வேணால் சொல்லலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் கட்சிக்காரங்களுக்கு, நீங்கள் பங்களாவோடு வாங்க, பங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியில் வந்து நீங்கள் செயல்படும் போது உங்கள்கிட்ட பங்களாவே இல்லாமல் கூட போவோம், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வராதிங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே, மக்கள் நீதி மையம் கட்சிக்காரங்களுக்கே கமலஹாசன் அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் போகும்போது பங்களாவோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட பங்களா கூட இல்லாமல் கூட நீங்கள் போவீங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய கட்சி அப்படின்னா எம்எல்ஏ ஆக மாட்டேன், எம்எல்ஏ ஆக முடியாது, என்னை தேடி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான். என்னடா அவருடைய எண்ணம் என்னென்னா ராஜ்யசபை எம்பி ஆகிட்டார். இன்னும் பாஜகவோட தயவு இருந்துச்சுன்னா, பாஜகவோட ஏதாவது காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னா அவரை மத்திய அமைச்சராக கூட ஆக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கமலஹாசன் எதிர்பார்த்தது, அது நடந்துருச்சு. அதனால் தொண்டர்கள், அவரை நம்பி போன தொண்டர்கள்லாம் எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறத அவர் விமர்சனம் பண்ணிட்டார், சொல்லிட்டார். ஆனால் இதுக்கிடையில் அவர் வந்து விஜய்க்கு வர கும்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து ஓட்டாக போட மாட்டாங்க அப்படின்னு. பெண்கள் வந்து அதிக அளவில் கும்பல் சேர்றாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிக அளவில் விஜய்க்கு சேருது. இதுதான் எல்லாத்துக்குமே டர்ரை கொடுத்துருச்சு. திமுகலேருந்து அதிமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாமே, அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே, நம்ம வேட்பாளர் விஜய் ஏதாவது ஒரு வேட்பாளரை நமக்கு எதிராக போட்டு விட்டாருன்னா நம்ம காலி ஆகிடுவோமையா, திரும்பவும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். இப்போ எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்கோம், இனிமேல் எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கும் இருக்கிறாங்க. இப்போ வந்து தாவேகாவை எப்படியாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி முதல் தாவேகாவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ விஜய் வந்து 80 சீட்டு தான் கேட்டார். 80 சீட்டு துணை முதலமைச்சர் அப்படின்லாம் கேட்டார். நீங்கள் இன்ன வரைக்கும் தேர்தலில் நிற்கல, உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிச்சார். ஆனால் அப்போயே ஆதவர்ஜுன்னு சொன்னார், விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களுக்கு அவருடைய மாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மாஸை காட்டிகிட்டு இருக்காரு விஜய். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை விஜய்கிட்ட நடத்த முடியாது. பாஜக பிடிச்சி இழுத்து கொண்டாந்து போட்டாங்கல்ல, சில ஊழல் வழக்குகளெல்லாம் காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி கொண்டாந்து போட்டாச்சு. பாஜக முடிவெடுத்தால் தான் விஜய் வர முடியும். பாஜகவோட கூட்டணி வச்சுருக்க எந்த கட்சியோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டார். ரெண்டாவது, அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னைத்தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறார். இன்னும் அதை பாஜகவில் அமித்ஷா வந்து அங்கீகாரம் பண்ணலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி 2 முரண்பாடுகள் இருக்கும்போது எப்படி வந்து விஜயோட கூட்டணி வைக்க முடியும்? பாஜக நினைச்சால் வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி விஜயை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு. அண்ணாமலை வந்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம வேணால் விஜயோட கூட்டணி வைக்க போகிற கட்சிகளை நம்ம சைடுக்கு வேணால் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் தான் என்டிஏ கூட்டணிலேருந்து விலகி போன ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து விஜயோட பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. டிடிவி தினகரன் குறிப்பாக விஜயோட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெலாம் வந்துச்சு. இதனால பாஜக மேலிடம் வந்து பயந்துருச்சு. என்னென்னா, அண்ணாமலை மூலமாக தினகரன்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, தினகரனை எப்படியாவது சம்மதிக்க வைங்கன்னா தினகரன் ஒரேடியாக சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க, நாங்கள் அவருக்கெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளரை ஒன்று செய்யுங்க, என்டிஏ கூட்டணி ஜெயித்த பிறகு வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு இடையில் இப்படி ஒரு முரண்பாடுகள் இருக்கும்போது எப்படி வந்து தாவேகாவோட கூட்டணி போகிறவங்க போய் தான் ஆவாங்க.
எடப்பாடி பழனிசாமியோட வைக்க மாட்டாங்கல்ல. என்னதான் அண்ணாமலை வந்து டிடிவி நண்பராக இருந்தாலும் அண்ணாமலை சொல்கிறத ஒரு எல்லைக்கு மேலே அவரும் கேட்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ என்னன்னா ஜெயலலிதா ஃபார்முலாவை எடுத்து விஜய் செயல்படுறாரு. அது வந்து பப்ளிக்காக நல்லா தெரியுது. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போகும். இந்த தடவை 2026 தேர்தல் விஜய் வந்து ஒரு மாதம் காட்டுவார். சரியான ஒரு கூட்டணி உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ஆளுந்தரப்பாக முதலமைச்சராக உட்காருவார், இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி போகிற இடமெல்லாம் இப்போல்லாம் குன்னூர்லாம் பயங்கர கும்பல்யா அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அந்த கும்பலெல்லாம் எப்படி வந்துச்சு, என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. டிவியை பார்த்தாலே தெரியுது. அது போய் நேராக வேறு பார்க்கணுமா? எனக்கு கும்பல் வருது அப்படின்னாலும் இந்த கும்பல் ஓட்டு போடாது. ஆனால் விஜய்க்கு வர கும்பல் ஓட்டு போடும் கண்டிப்பாக. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அண்ணாமலை ஏதாவது சொல்லணும்ல, நான் தனி கட்சி தொடங்க போகிறேன், இல்லை அப்படின்லாம் என்னங்க சும்மா பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவர் வந்து சரத்குமாரோட மாமியார் ராதிகாவோட அம்மா இறந்து போனதுக்காக துக்கம் விசாரிக்க போனார். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது செய்தியாளர்கள் என்னங்கண்ணே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு, ஆனால் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். இவர் வந்து இப்போ பாஜகவில் இது வந்து ஒரு விவாத பொருளாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த தனி கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ரிப்போர்ட்டரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அதெல்லாம் சும்மா போய்ங்க, ஏங்க நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், பாஜகவில் தான் இருக்கிறேன், இப்படி ஏன் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டு வதந்தியை கிளப்பிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தனி கட்சி தொடங்கினா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது? அப்போ அவருக்கு அந்த ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ஏன்னா நடிகர் ரஜினிகாந்த் வந்து தனி கட்சி தொடர்பாக அண்ணாமலையிடம் ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்து ஒரு பதிலை வந்து அண்ணாமலைகிட்ட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசியலில் இதுதான் மிக முக்கியமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனால நான் பெருசாக எதுவும் சம்பாதிக்க மாட்டேன். அதை வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.